ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மேஜர் மதன்குமார் அவர்கள். தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றி அவர்கிட்ட நிறைய தகவல்களை நம்ம கேட்டு பெறலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஜெயஹிந்த் சார். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. விக்ரம் மிஸ்ரி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காங்க, நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன போயிட்டு இருக்கு சார் கரெக்டா பிரசன்ட்? பஹல்காம் தாக்குதல் எல்லாருக்குமே தெரியும். ஒரு படுபாதகமான பயங்கரவாத செயல், கோழைத்தனமான ஒரு செயல். பதிலுக்கு 17 நாட்கள் கழித்து நம்ம அவங்களுடைய தீவிரவாத முகாம்கள், தீவிரவாதிகளை மட்டும் குறிவைத்து பொதுமக்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லாமல், ஆபத்தும் இல்லாமல், அதே மாதிரி அவங்க மிலிட்டரி டார்கெட்ஸும் எதுவும் பண்ணாம மிட் நைட் மக்கள் இல்லாத ஒரு டைம்ல தான் ஒரு தாக்குதலை நடத்தணும். 9 இடங்கள்ல கிட்டத்தட்ட 26 டார்கெட்ஸ் அது இருந்துச்சு. அதோடைய பிரீஃபிங் நீங்க பாத்திருப்பீங்க. கர்னல் சோஃபியா குரேஷி தெல்ல தெளிவா அந்த இடம் எது, எங்க எவ்வளவு தூரத்துல இருக்குது, எதுக்காக தாக்கணும், எந்த தீவிரவாத அமைப்பு அங்க இருக்குது, அது எவ்வளவு தீவிரவாதிகள் இருந்தாங்க, எங்க நம்மளுடைய தீவிரவாத தாக்குதலோட சம்பந்தப்பட்டாங்கன்றத உலகத்திலே இந்த அளவுக்கு தெளிவா எந்த நாடுமே பிரீஃப் பண்ணிருக்க முடியாது. அதையும் நம்ம பண்ணோம். அதோட நிறுத்தியிருக்கணும். பாகிஸ்தான் நேத்து சாயங்காலம் அந்த பூஞ்ச் மாவட்டத்துல அந்த குறிப்பிட்ட பகுதியில் நான் 1 வருஷம் இருந்தனால சொல்றேன். ராணுவ மையங்கள் மலைப்பகுதிகள்ல மேல இருக்கு. அந்த மலைப்பகுதிகளை தாண்டி பள்ளத்தாக்குல மக்கள் அதிகமா வசிப்பாங்க. ஏன்னா பள்ளத்தாக்குல தான் உங்களுக்கு சமவெளி பகுதி, மக்கள் அதிகமா இருப்பாங்க. அந்த இடத்துல பீரங்கியை திருப்பி அங்க இருக்கக்கூடிய ஒரு சீக்கிய குருத்வாரால எய்ம் பண்ணி டார்கெட் பண்ணி ஆர்ட்லரி பீரங்கி குண்டுகளை போட்டு ஒரு 10 பேர் இறந்தாங்க. அதுல 3 குழந்தைகள், 5 பெண்கள் உட்பட. அதன் பிறகு பாத்தீங்கன்னா உச்சி பல மலைப்பகுதியில வாழக்கூடிய அடர்த்தியா இருக்கக்கூடிய சில கிராமங்கள், அதுல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், காஷ்மீரிகள் பல பேர் கொல்லப்பட்டாங்க. அதன் பிறகு இவங்க தொடர்ந்து தாக்குதல்களை பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில அதிகாலையில இவங்க 15 இந்திய நகரங்கள், அம்ரிஸ்தர், பத்தான்கோட், ஜம்மு, ஸ்ரீநகர், கபூர்தலால நம்மளுடைய ரயில்வே ஃபேக்டரி இருக்கு, ஆயுதத்துடைய மிகப்பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் அங்க இருக்கு. இந்த மாதிரியான டார்கெட்ஸ், குறிப்பா அமிர்தரை குறி வச்சு அங்க இருக்கக்கூடிய பொற்கோவிலை குறி வச்சு இவங்களுடைய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் அவங்க நடத்துனாங்க. இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு S-400 எல்லாம் தனியா பார்த்துருந்தாங்க. S-400 மட்டும் கிடையாது, நம்மளுடைய சொந்த தயாரிப்பு மிசைல்ஸுமே அதில் இருக்க. டெக்னிக்கல் டீட்டெயில போக விரும்பல. அதை வச்சு நம்ம முறியடிச்ச பிறகு நான் தொடர்ந்து நேற்று இந்த பிரச்சனையில இருந்து பல தொலைக்காட்சிகளை நான் சொல்றது, நேற்று 2 நாள் முன்னாடி சொன்னதும் ஒண்ணுதான். பாகிஸ்தான் இந்திய நகரங்களை குறிவைத்தால் பதிலுக்கு கடுமையான பதிலடியை பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான நகரங்களை குறிவைக்கும் நான் நேற்றே சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. பாவல்பூர், சியால்கோட், முல்தான், இஸ்லாமாபாத், கராச்சி, லாகூர்ல இருக்கக்கூடிய வாண்டன் கண்டோன்மெண்ட், மியாவாலா கலி, அதுக்கப்புறம் கராச்சியில பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னும் 8 நகரங்கள். அதாவது இதுக்கு மேல பாகிஸ்தான்ல எதுவுமே கிடையாது. அவங்களுடைய மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம், அவங்களுடைய ராணுவ நிலையங்கள், அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். லாகூர்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல அவங்களுடைய HQ-16 HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சைனால இருந்து வாங்கினாங்க. ஒரு யூனிட்டோட காஸ்ட் $3 மில்லியன். அதை மொத்தத்தையும் நம்ம சிதைச்சிருக்கோம். ஹாரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல்கிட்ட நம்ம வாங்கின ட்ரோன் மற்றும் ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சொந்த தயாரிப்பு பெங்களூர் சேர்ந்த ஒரு நிறுவனம் செஞ்சது. இதை வைத்து ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட 12 பாகிஸ்தான் நகரங்களை ட்ரோன் மூலயமா தாக்கியிருக்கோம். அந்த 12 நகரங்களுமே தாக்கின இடம் எல்லாம் சாதாரண இடம் கிடையாது. மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ். ராவல்பிண்டியோட கிரிக்கெட் ஸ்டேடியம் தாக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சூப்பர் லீக் நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த கண்ட்ரி இப்ப கம்ப்ளீட்டா ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்திருக்கு. அவங்களுடைய நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ சொல்றேன், இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். 3 ட்ரோன் ஒரு நகரத்துக்கு அப்படின்றது இந்தியாவால என்ன செய்ய முடியும், நம்மள கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றத சொல்லியிருக்கோம். இந்த பிரஸ் பிரீஃபுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ராஜ்நாத் சிங் அவர்கள் தெளிவா சொன்னாரு, எங்க பொறுமைகள்ல உண்டு, இதுக்கு மேல சோதிச்சீங்கன்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம்ட்டு. இதுதான் தெளிவான மெசேஜ். இதுக்கு மேல நம்ம எஸ்கலேட் பண்ண போறது கிடையாது. இது இப்படிதான் போகும். ஆனா இன்னைக்கு ராத்திரி மீண்டும் எல்லையில ஃபயரிங் அதிகப்படுத்தி பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தி இந்திய நகரங்கள் மீது ஏதாவது தாக்குதல் நடத்தினாங்கன்னா நீங்க எழுதி வச்சுக்கங்க. இன்னைக்கு ஆபரேஷன் நேற்று நிறைய முடியல, சிந்தூர் முடிச்சிட்டோம் சொல்றாங்க. ஆபரேஷன் சிந்தூர் முடியல, நேற்று தான் துவங்கி இருக்கு.
இன்னைக்கு இவங்க ஒரு கோழைத்தனமான தாக்குதலையோ நம்ம டேம தாக்குறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டேம் எல்லாம் ஏதாவது தாக்குனாங்க அப்படின்ற பட்சத்துல பாகிஸ்தானுடைய 5 முக்கியமான நகரங்கள் பத்தி எரியும். சரி. மதன்குமார், சரி, இப்போ அவங்க எல்லை பகுதியில தாக்குறாங்க, எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி வந்து தாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி வேற வந்து டேம் நீங்க சொல்றீங்க, வேற ஏதாவது இங்க குறி வச்சிருக்காங்க, அந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் கிடைச்சிருக்கா நமக்கு? இல்ல, இன்னைக்கு அது ஏன் டேம் பத்தி குறிப்பா சொல்லணும்னா, இவரு மிஸ்ரி அவர்கள் வெளியுறவு செயலர் தான் சொல்லியிருந்தாரு. நாம டார்கெட் பண்ணது அவங்களுடைய மிலிட்டரி இன்ஸ்டலேஷன், ஸ்ட்ராட்டஜிக் இன்ஸ்டலேஷன்ஸ் கிடையாது. உங்களுடைய அணுமின் நிலையம், பிரிட்ஜ், டேம், கனெக்டிங் ரோட்ஸ், ஏர்போர்ட், இதெல்லாம் தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் இன்ஸ்டலேஷன்ஸ் சொல்லுவோம். அதை நம்ம டார்கெட் பண்ணல. ஆனா அவங்களா ஒரு சேதத்தை ஒண்ணு பண்ணி, அவங்க அணையோட ஒரு கார்னர்ல ஏதோ ஒரு சேதத்தை பண்ணி அதை இந்தியா தான் பண்ணுச்சுன்னு சொல்லி இன்னைக்கு உலகம் அறிவிக்கிறாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க எங்களை அணையை தாக்குனாங்க, நாங்க பதிலுக்கு அணையை தாக்கணும்ன்ற ஒரு கிரவுண்டை கிரியேட் பண்றதுக்கு அததான் இன்னைக்கு வெளியுறவு செயலரும் சொன்னாரு. அப்படி ஏதாவது ஒரு அட்வென்ச்சர்ல அவங்க ஈடுபட்டாங்கன்னா அதற்கு உண்டான விலையை 10 மடங்கு பாகிஸ்தான் கொடுத்தே ஆகும். இப்ப இந்த நிலையில வந்து சர்வதேச நாடுகள் இதுக்குள்ள வருமா சார்? ஏன்னா இதை அவங்க எப்படி பாக்குறாங்க? இப்ப வந்து இந்தியா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் செயலிழக்க செஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படி எடுத்துப்பாங்க? இது வந்து ஒரு எஸ்கலேஷனா தான் நினைப்பாங்களா, இல்ல எப்படி இதை பத்தி அவங்களுடைய வியூ என்னவாக இருக்கும்? இது இப்ப அழுத்தம் முழுக்க பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளோட ரெஸ்பான்ஸ் நம்ம எடுத்த உடனே இங்க இருந்து பிரம்மாஸ் அனுப்பல இல்லைங்களா, நம்மளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போறோம். இப்ப நிறுத்துறது அவங்க கிட்ட இருக்கு. இது ஆரம்பிச்சது பாகிஸ்தான் தான். சோ பதிலடி நம்ம கொடுத்தோம். அதன் பிறகு இவங்க நம்ம நகரங்களை தாக்கினாங்க, பதிலுக்கு நகரங்களை தாக்கிட்டோம். இதோட பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு மூவ் ஆனா உண்டு. ஆனா இவங்க ஃபர்தரா எஸ்கலேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அந்த எந்த பாகிஸ்தான் இன்னைக்கு உலக அரங்கில தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இவங்களுக்கு எந்த நாடும் சப்போர்ட்டுக்கு வராது. சைனாவே இப்ப அவங்க சப்போர்ட்டு கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதே ரேஞ்சில் அவங்க எஸ்கலேட் பண்ணிட்டு போனாங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேல அவங்க டேங்குகளுக்கு போறதுக்கு டீசல் இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. நாளைக்கு நம்ம அவங்க அம்யூனிஷன் டம்ப் டார்கெட் பண்ணி இன்னும் இந்திய கடற்படையிலும் உள்ள இருக்கல. இந்திய கடற்படை அவங்களோட சேனல் 6ல போய் கம்ப்ளீட்டா கராச்சி போர்ட்டை பிளாக்கேட் பண்ணாங்கன்னா நாளைக்கு உணவு பஞ்சம் வந்துடும். நான் இதை வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்ட் என்ன அப்படின்றது சொல்றேன். இதை எக்ஸாகரேட் பண்ற மாதிரி தெரியும், நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ் வைக்கிறாங்க. பட் இதுதான் ஃபேக்ட். இப்ப அடுத்து வரக்கூடியது என்ன அப்படின்றது, இப்ப அமைதியா வாழலாமா வேணாமா அப்படின்றது பாகிஸ்தான் தான் முடிவு. இல்ல, இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் அங்க இருக்குன்னு சொல்றீங்க. இதையும் தாண்டி நாங்க வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல பதிலடி தாக்குதல் கொடுப்போம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான பின்னணி என்ன சார்? எதற்காக? ஒரே ஒரு காரணம் அசீம் முனீர். அந்த நாட்டு மக்கள் அவங்க ராணுவத்தை வெறுக்கிறாங்க. அவங்க நாட்டு மக்கள் ஒருத்தர், ஒரு வாலிபர் பாகிஸ்தானி இளைஞர் ஒருத்தர் பேசுறது இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 கோடி பேருக்கு மேல பார்த்தது வைரல் ஆயிருக்கு. வெறுத்து போய் பேசிட்டு இருக்காரு. இந்தியா நினைச்சா பாகிஸ்தானுக்குள்ள எப்ப எந்த நேரத்துல வேணா தாக்க முடியுது. இஸ்ரேல் மாதிரியான நாடு பாலஸ்தீன் ஹமாஸ் தீவிரவாதிகள் வந்து அவங்க மேல ஏவுகணைகளை வீசும் போது 100 ஏவுகணையில 2 ஏவுகணை தான் போய் சேருது. ஆனா நீங்க எங்களை வரிப்பணத்தை வாங்கி இவ்வளவு கோடிக்கணக்கான ஆயுதங்களை வாங்கி இந்தியாவுடைய 26 ஏவுகணைகள்ல நீங்க ஒன்ன கூட உங்களால தடுக்க முடியல. இந்தியா தேவைப்படும் போது எப்ப வேணா உள்ள வந்து அடிக்கிறாங்க. உண்மையான சக்தி இந்தியாட்ட தான் இருக்கு, பொருளாதாரமும் சரி ராணுவமும் சரி. நீங்க பொய் செய்திகள்ல பறக்கிறது மட்டும்தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு சலிச்சு போய் ஒரு வீடியோ போட்டார். அதை 3 கோடி பாகிஸ்தானியர்கள் பார்த்து அதுக்கு பாசிட்டிவா கமெண்ட் போடுறாங்கன்னா மக்கள் நிலை என்னன்றது பாருங்க, மக்களோட மனநிலை என்னன்றது பாருங்க. அரசியல்வாதிகளும் ஒதுங்குறாங்க. இப்ப அவங்களுடைய பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுமே இந்தியா கூட ஒரு சண்டை வேணாம் அப்படின்றதான் பாக்குறாங்க. முதல் நாள் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது சிந்து நதியை நிறுத்தினா இதுல இந்தியரோட ரத்தம் பாயும் வீரவசனம் பேசின பிலாவல் பூட்டோ இன்னைக்கு நாங்க அமைதி விரும்பின்னு பேசுறதுக்கு காரணம் அதுதான். இப்ப இதுல முரண்டு பிடிச்சு இந்த பிரச்சனையை தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்துறது அசீம் முனீர். அசீம் முனீருக்கு இன்னொரு 5 வருடம் ராணுவ தளபதியா இருக்கணும், இந்த நாட்டை ஆளணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. அசீம் முனீருடைய அந்த ஒரு ராடிக்கல் கோட்பாடு அவங்க ராணுவத்தை முழுவதும் இஸ்லாமைஸ் பண்ணது, ஒரு சிவியரான ஒரு ஃபார்ம் ஆஃப் இதுக்கு அவங்க ராணுவத்தை கொண்டு போனது. இப்ப அங்க பின்வாங்கன்னா அசீம் முனீருடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு. ஏன்னா இது ரொம்ப ஈஸியான நிகழும் பாகிஸ்தான்ல. கடந்த நாள் பாத்தீங்கன்னா இவங்க தூக்குல போடுறது, எக்ஸைல்ல கொண்டு போறது, நாடு கடத்துறது, சுட்டுக் கொள்றது அப்படின்ற இது வரைக்கும் ஒரு பிரதமர் பாகிஸ்தான்ல 5 வருடம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாருன்னு பாருங்க. இல்ல யாராவது ஒரு ராணுவ தளபதி அவங்க எல்லாம் ஸ்மூத்தா எக்ஸிட் ஆகி வெளியில போலான்னு பாருங்க. அந்த நாட்டுடைய சரித்திரமே அதுதான். தன்னோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக அசீம் முனீர் பண்ணக்கூடிய இதுதான் இந்த நடவடிக்கை. அங்க உள்ளயுமே நம்ம பாக்குறோம், பலுச்சிஸ்தான் சைட்ல பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இன்னைக்கே வந்து ஒரு 12 பேர் வந்து அங்க சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறோம். அவங்களும்
களத்துக்குள்ள இறங்கி இருக்காங்க. இப்ப பாகிஸ்தானோட பொசிஷன் என்ன ஆகும்? நீங்க பலுச்சிஸ்தான்ல இருந்து அந்த 12 பேர் நியூஸ் தான் நீங்க பாக்குறீங்க. குவாட்டா பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நகரம். குவாட்டால இருந்து பெஷாவர் இதெல்லாம் கனெக்ட் ஆகும். அந்த ஹைவேவை பிளாக் பண்ணிட்டாங்க அவங்க. அந்த ஹைவேவோட மொத்த கண்ட்ரோலும் இப்போ பலுச்சிஸ்தான் வீரர்கள் கிட்ட இருக்கு. பாகிஸ்தான் ராணுவம் உள்ள நுழைய முடியாது. ஒரு யுத்தத்தை ஒரு மினி யுத்தத்தை போட்டுதான் உள்ளே நுழைய முடியும். இந்தியாவுக்கு பயந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய படைப்பிரிவை மாத்தி இங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அது பலுச்சிஸ்தான் ஒரே பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு எண்ணிக்கையில கம்மியா இருக்கக்கூடிய மக்கள், நிலப்பரப்பு அதிகம், எண்ணிக்கையில கம்மி. அந்த பிரச்சனைனாலதான் அவங்க இன்னும் பாகிஸ்தான் கிட்ட இந்த விடுதலை பெறாம இருக்கிறாங்களே தவிர அவங்க எண்ணிக்கை இருந்ததுன்னா அந்த எண்ணிக்கையோ தனி நாடா இருக்கும். இனி வரக்கூடிய காலம் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு மிக மிக மோசமா இருக்க போகுதுன்றதுல எந்த விதமான மாற்ற கருத்துமே இருக்க முடியாது. ரொம்ப நன்றி சார், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. நன்றி மேம். ஜெயந்த்.